exercise 1.1 fourth question given that HCF of 306 657 equal to 9 find the LCM of 306 657 ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைமில் பார்த்தப்ப எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ இது மாதிரி வச்சு நம்ம சம்லாம் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இருக்குல்ல தான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ். ஸோ எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ்னால் ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம்மோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுக்கல, அதுதான் வந்து கேட்டிருக்காங்க ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 306 657 கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ தரல, ஆனால் HCFக்கான வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 9. ஸோ அதனால எல்சிஎம் இன்டோ இந்த 9 அதை வந்து எழுதிக்கிறோம். திருப்பி நம்ம இதை அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே 9 வந்து என்ன இப்போ வந்து மல்டிப்ளைல இருக்குது, அங்கே சரி டிவைடில் போவோம். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 306 டிவைடட் பை 9 வரும். ஸோ 9ஆல் இப்போ வந்து கேன்சல் பண்ணோம்னா 9 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 9 1 is 9, 9 3s are 27 வரும். திரும்பி பேலன்ஸ் வந்து 3 வரும். அப்போ வந்து 9 4s are வரும். ஸோ 34 வரும். 34 இன்ட்டு 657 அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 223318 கிடைக்கும். 22,338 நம்ம ஆன்சர் கிடைக்குது. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 22338.